ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த கற்றாழை செடியை வீட்டில் வளர்க்குறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த கற்றாழையை வளர்க்குறதுல எந்த ஒரு பராமரிப்புமே வேண்டாம். நம்ம மண்கலவை ரெடி பண்ணி ஒரு முறை கற்றாழை செடியை வச்சுட்டாவே போதும். நான் இப்போ காமிச்ச பார்த்தீங்களா, அந்த கற்றாழையிலேருந்து சின்ன சின்ன செடிங்க அதுவே தானாகவே உருவாகிடும். அதை நாம் தனித்தனி தொட்டியில் வச்சு நாம் வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் நான் இப்போது இந்த மண் தொட்டியில் நான் ரீபாட் பண்ணுறேன். இதை நான் வீட்டு வாசலில் வைக்க போகிறேன். நம்ம வீட்டு வாசலில் வைக்கிறதுனால நம்ம வீட்டு மேலே கண் திருஷ்டி படும்ல, அதெல்லாம் இந்த கற்றாழை செடி போக்கிடும். அதுவும் இல்லாமல் இந்த கற்றாழை செடியை நம்ம வீட்டு வாசலில் வைக்கும்போது நேர்மறை ஆற்றல், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் தாராளமாக இந்த கற்றாழை செடியை நம்ம வீட்டில் வளர்க்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. மேல் மண் எப்போ காஞ்சிருக்கோ அப்போ மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி தேங்குற மாதிரி நம்ம மண்கலவை ரெடி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கற்றாழை சீக்கிரமே அழுகிடும். அதனால் மண் காஞ்சிருக்கும் போது மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இந்த கற்றாழை செடியை நேரடியாக வெயில் படுற இடத்துல வைக்கக்கூடாது. மறைமுகமான வெயில் கிடைக்கிற இடத்துல வச்சாவே போதும், நல்லாவே வளரும். இந்த கற்றாழை செடி காற்றை நல்லா சுத்தம் பண்ணி நம்மளுக்கு நல்ல காற்றை கொடுக்கும். அதனால் தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம். நீங்களும் இந்த செடியை வளர்த்து பாருங்கள். தேங்க்யூ.